எனக்கு ஒரே ஒரு கொண்டாட்டு இருக்கு. எவ்வளோ அழகா இருக்கு.
எத்தனைய கூத்தாடி இசந்து பாடி இல்லை வாழும் காளியம்மா
கிருஷ்ணா என்ன சொன்ன ஐயா கூட்டாரு கூட்டாரா நீ அங்கே அமர்ந்திருக்காப்பா ஓட்ட ஓட்டமா ஓடிய வந்து கீழே சுத்தாமா ஆசையுள்ள எந்த மன்ன அருவியல் அழுத்திருக்கிறார் அம்மா வெளியே வீட்டு காலையில் போறேன் என்ன போய் ஒன்ன போய் என்ன ஒன்ன போய் வீட்டு வர சொன்னாரு அப்போ போய் போய் வீட்டுக்கு போய் இதுல போறேன் போய் என்ன சொன்னாரு வீட்டு வர சொன்னாரம்மா வீட்டு வர
அண்ணன் தம்பி என் பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும்? தம்பி பொண்டாட்டி பாவி சொன்னாரம் ஆமா நம்ம போகணும் போடா உச்சி மூட்டி போடா கட்ட விட்ட வேற கால திறந்து போட்டு படுத்துப்பா போ அப்புறம் உன்னை போயின்னா நான் அப்படியே என் மனைவிய போய் கொண்டு வா வர சொன்ன என் மனைவி ஒரு இருப்பீங்க இன்னைக்கு நாடகத்துல சந்தோஷமா பேசுறீங்க தம்பி இருக்காரா சுவாமி மன்னரா தான் மிகுந்த மன்னவாரே சுவாமி மன்னவாரே கமலங்களுக்கு ஆசை மனைவியாக விளங்கி வரக்கூடிய மேல வழியாகப்பட்டவள் அந்தவனோடு சென்று அள்ளியை முல்லை இருவாட்டி போகி வெற்றி என்று சொல்லக்கூடிய மலங்களை கொண்டு வந்து பார்த்து பண்ண கருவி அழுதுபட்டி கொண்டு வந்த சாமி வரமளித்த அடியில் அழுத்தீங்களே அதை கடனை பண்ணலாம் சாமி கூலியை குறைத்தேவோ குறைபாடி இறந்தேமோ
பிச்சை கேட்டு வந்து லட்சம் செய்தோமா இருக்கும்போது சாமி தேரச்சி கொள்ளி வைக்க கொள்ளி வைக்க யாருக்கு என்ன பாவம் செஞ்சோமோ லட்சம் செய்தோமா நாட்டு ஆளு இருக்கு ஆம்பளை பிள்ளையும் இல்ல சாமி சாமி ரெண்டு ஒரு தம்பி ஆச்சு அப்பேற்பட்ட என்னுடைய தாய் தந்தையர்கள் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு கலப்படம் கிடைக்கவில்லை. எந்த திசையில கழகம் இருக்குது நம்ம கழகத்தை மூட்டலாம் அப்படின்னு ஒரு வழி கிடைக்கும். மீண்டும் பாருங்க, மூக்கு மேல விரல வைக்கணும், அப்படி வச்சு பார்த்தா கடிச்சுடுறா கடிச்சுடுறா ஏடா ஆறாம் மீனால கடிச்சிச்சு எங்க கிடைச்சிச்சு? அது இல்லடா கலகம். கழகம் ஆமா ஆமா எங்கயா கிடைச்சிருக்கு? எங்கன்னு கேட்டீங்கன்னா விகடாசுரன் என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவிக்கும் விகடாசுரன்